2025 ஆண்டுக்கான ஆஃப் ரோட் சாம்பியன்ஷிப் இதோ நடைபெற உள்ளது. ஆன் யுவர் மார்க், ரெடி, ஸ்டடி, கோ. ஆஹா, இன்னும் ஒருத்தர் போயிட்டாரு. தம்பி, நீ என்னப்பா அவர் போனதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இன்னும் பைக் எடுக்க மாட்டேங்குது. கரெக்டான நேரத்துல பைக்கு காலாவரி விட்டுருச்சா? காலையில இருந்து யோகாசனம் பண்ணி கொண்டிருந்த பிராங்க்லினுக்கு இடுப்பு பிடித்து விட்டது. இப்படிதான் நியூஸ் வரப்போகுது. ஐயா, இடுப்பு நல்ல எப்படியே காலத்துக்கு மேல வச்சாச்சு. எப்படிதான் இதெல்லாம் பண்றாங்களே தெரியலையே. டெய்லியும் பண்ணாதான் வருமா? ஐயா, என்னது ஒரு மாதிரி பண்ணுது. கரெக்டா நின்றுறா. ஐயா, போச்சுரா. இப்ப பாக்குறீங்களா, அடுத்த ஒரு நியூஸ். ஒத்த காலில் நின்னு கொண்டிருந்த பிராங்க்லின் தொபுக்கடின்னு விழுந்து விட்டார் அப்படின்னு போட போறாங்க. நான் சிரிக்கேன்னு பாக்குறீங்களா? நான் அழுதுகிட்டு எதுக்காக அழுதுகிட்டு இருக்கேன் தெரியுமா? என் ஆசையா ரோஸ் கலர் சட்டை பொத்தி வச்சிருந்தேன், அதை கிழிச்சு விட்டாயப்பா. எப்பா பிராங்க்லின், இதுக்கெல்லாம் காரணம் நீதானே. என்னடா மூஞ்சிலனா கண்ணீர் தண்ணி வருது, ஆனா சிரிச்சுக்கிட்டுலடா இருக்கு நீ. ஏடியா பார்த்தா சிரிக்கிற மாதிரிடா இருக்கு. இங்க போடுறா என் சட்டைய, எவ்வளவு அப்படியே ஓட்டனு எவ்வளவு கிழிச்சு விட்டானா சட்டைய. கிழிஞ்சிருக்குது ஓ சட்டை, நீ கிழிச்சு புட்டியாண்டா அடுத்த எம்மல பழைய போடுறாங்க. என்னடா பண்ண? எது நான் கிழிச்சனா? நானே என் சட்டையை கிழிப்பனா? சொல்லுவேன், நீ தானே இந்த சட்டையை கிழிச்ச. காலங்காத்தால இருந்து அயன் பண்ணும்போது நினைச்சேன்டா. இது நான் அயன் பண்ணனா? ஆமா, இல்லடே, நேத்து தான்டா அயன் பண்ணேன். இன்னைக்கு சித்தப்புல பண்ணாரு, அவர் பார்த்து விளையாடாது. எது சித்தப்பு தான் அதுக்கெல்லாம் காரணமா? சித்தப்பு எங்க இருக்க? என்கிட்ட தப்பிச்சு விட்டாரா சித்தப்பு? என்ன போன் அடிக்குது? என்ன பேர் இருக்கு? ஏ பாபா, என்னப்பா இது சங்கத்துல சேர்ந்திருக்க? துரை சங்கம்னு வந்துகிட்டு இருக்கு. எது சங்கத்துல சேர்ந்திருக்கனா? இது துரை சங்கமா? எங்க காட்டு. டே, அது துரை சிங்கம்டா. ஹலோ. ஆமா சார். டிரைவர் தான் சார். எங்க சித்தப்பு. இது போலீஸா? இருங்க சார். சொல்லுங்க சார். என்ன சார் ஆச்சு? எது புடிச்சு வச்சிருக்கீங்களா? சரி, இந்த வந்துட்டேன். தெரிஞ்சு போச்சு, அந்த துரை சங்கத்துல சித்தப்பு ஒரு மெம்பரா? ஓகே சார். இந்த வந்துட்டேன் சார். வந்துட்டேன். ஆன் த வேல இருக்கும். ஏப்பா, என்ன நடக்குது? யார் அந்த துரை சங்கம்? உன் ஃப்ரெண்டா அவரு? இப்ப போலீஸ் தான்டா போன் பண்ணாங்க. கிராமத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம சித்தாப்பா வச்சிருக்காங்களாம். என்ன பண்ணி தொலைஞ்சாருன்னு தெரியலடா. ஏப்பா, எனக்கு தெரிஞ்சு போச்சு அவர் என்ன பண்ணிவிட்டாருன்னு. நேத்து தலையில முடி வளர்றதுக்கு ஒரு ஆயில் வாங்கிட்டு வந்தாருப்பா. அது வளரவே இல்லையா? அதான் போய் கடைக்காரங்கிட்ட கேட்க விட்டாரு போல போய். ஆடா ஆமாண்டா, நேத்து வாங்கிட்டு வந்தாரு. முடியா வளரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீ சொல்ற மாதிரி கூட இருக்குமோ? சரி, சட்டு புட்டு. டேய், என்னடா பண்ற? ஏன்டா சுத்திட்டு இருக்க? ஏவா, என்னைக்குமே டிரைவர் சீட் பக்கத்துல உட்கார கூடாது அப்படின்னு சொன்னாருப்பா. இதெல்லாம் யாரா உன்கிட்ட சொல்றது? வேற யாரு? நான் பின்னாடி உட்கார்ந்தா தூக்கிட்டு வரலாம்னு. என்னடா நீ பாட்டுக்கு ஏதோ கிராமத்துக்கு கூட்டு வந்துகிட்டு இருக்க? இங்கதான் இருக்கா? இந்த ஊர்ல தான்டா போன் அடிச்சாங்க. ஆனா இந்த ஊர்லாம் சித்தப்பு வந்ததே இல்ல. என்ன போய் இந்த பக்கம் நிக்குது சித்தப்போட வண்டி? எனக்கு தெரியாது. அந்த கடையில போயிட்டு என் தலையில முடி வளர்ந்தே ஆகன்னு போய் போராட்டா தான் பண்ணிவிட்டாரோ. வாய்ப்புகள் இருக்குடா சிஞ்சானு. நீ சொல்ற மாதிரி கூட பண்ணுவாரு. எங்க சித்தப்பு? ஆஹா, அங்க பாடுறா, கீழே உட்கார்ந்து இருக்காரு. ரெண்டு பேரும் பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. இல்ல சார், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல சார். கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நானும் பாத்துட்டு இருக்கேன், கத்திட்டே இருக்கீங்க. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். நீங்க தானே இப்ப போன் அடிச்சது? நாங்க தான் போன் அடிச்சது. அப்ப இவர்தான் உங்க சித்தப்பாவா? எது சித்தப்பாவா? இவருக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார். சும்மா ரசிச்சானே சார். இவர்தான் சார் எங்க சித்தப்பா. நான் தான் சார் பிராங்க்லின். இப்ப என்ன சார் இவர் பண்ணாரு? பிராங்க்லின், நான் சும்மா தான் பார்க்க போனேன். அந்த ரேஸுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், நான் பேசிக்கிறேன். தம்பி, சில பேர் இங்க ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. அந்த இடத்துல உங்க சித்தாப்பாவையும் பார்த்தேன். இவர் அதுல இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த டைம் உங்களை வார்னிங் கொடுத்து விட்டு அமுச்சு விட்டுறேன்ப்பா. அடுத்த டைம் இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னா புடிச்சு உள்ள போட்டுறேன். பாத்து சார், என்ன சார் நீங்க சொல்றது ஒண்ணும் புரியல. இருந்தாலும் ஓகே சார். எங்க சித்தப்பு ஏதோ பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் பாத்துக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏப்பா, இவருக்கு காரே ஒழுங்கா ஓட தெரியாது. இவர்தான் ரேஸ் ஓட்ட போறாரு. இல்ல, அப்படி சொல்ல சிஞ்சானு. இல்ல சார், நான் சொன்னேன் அந்த ரேஸுக்கு நான் போட்டோ எடுக்க தான் போனேன் சார். நீங்க போட்டோ எடுக்க போனீங்களோ வீடியோ எடுக்க போனீங்களோ அது நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு வார்னிங் கொடுத்துருக்கேன். இன்னொரு நடக்காம பாத்துக்கங்க. ரொம்ப நன்றிங்க சார், மன்னிச்சு விட்டதுக்கு. ஸ்டெப் அப்படியே வந்துரு. ஸ்டெப் ஏன் ஸ்டெப் நீ ரேஸ் எல்லாம் ஓட்டலாமா இந்த நேரத்துல போயிட்டு? ஏ பிராங்க்லின், அவங்க தான் தெரியாம பேசிட்டு இருக்காங்க, நீ அப்படியே பேசுறியா? எனக்கு காரே ஓட தெரியாது. நான் இங்கே போய் பைக் ரேஸ் ஓட்ட போறேன். சரி, இதெல்லாம் ஓகே ஸ்டெப். வேற எதுவும் பிரச்சனை நடந்துச்சா? நீ எதுக்கு அந்த ரேஸ் நடக்கிற இடத்துக்குலாம் போயிட்டு இருக்க? அத ஃபர்ஸ்ட் சொல்லு. ஏப்பா, இவர் இப்பலாம் சொன்னா கேட்க மாட்டாரு. பேசாம புடிச்சு கொடுத்து வந்துருவோம்ப்பா. இல்ல, அந்த இடத்துல 2-3 பேர் ரேஸ் ஓட்டிட்டு இருந்தாங்க. நான் பைக் நல்லா இருக்குன்னு பாத்துட்டு என்னைய வச்சு போட்டோ எடுக்காண்டி போனேன் பாரு. பைக்கை தொட்டேன் பத்தியா? அவங்க வந்து கண்ணாப்பண்ணு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பார்த்து எது பைக்கை தொட்டதுக்கே உனக்கு கண்ணாப்பண்ணு பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? ஸ்டெப் என்னதான் சொன்னாங்க? தெளிவா சொல்லு எனக்கு. இல்ல, இந்த பைக்கை தொட்டுறதுக்கும் தகுதி இல்ல அப்படி இப்படின்னு என்னைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. இல்ல, அவங்க தான் என்னைய போலீஸ்டா மாட்டி விட்டுதான் நினைக்கிறேன். இல்ல, அந்த வர்றேன் பத்தியா? அவனே தான் பெருசு. நான் தான் அப்பவே சொன்னேன்.
சொன்ன எங்க பைக்கெல்லாம் தொடாத அப்படி இப்படின்னு பாத்தியா உன்னைய மாட்டி விட்டுட்டோம். ஐயா வயசானவரு உங்களெல்லாம் தேவையாது, போங்க போங்க போயிட்டு வேற வேலை இருந்தா பாருங்க, பைக்கெல்லாம் தொட்டு பார்க்க நினைக்காதீங்க. ஏன் தம்பி சாதாரண பைக்கு இவ்வளவு சீனை போடுற, அதுக்கு இன்னும் தகுதி வேணுமா எங்களுக்கு? அதானே தொடுறதுக்கு தகுதிலாம் தேவையில்ல, கை இருந்தாலே போதும். ஏன் என் ஸ்டெப் காலையே தொடுவாரு. தம்பி காமெடியா பேசுறேன்னு நினைப்பா, சரி நான் மன்னிச்சு விட்டுறேன். பெருசு போயிட்டு போ, பைக்கை தொட பத்தி நினைச்ச கூட பார்க்காத. இல்ல இவன் தானே பைக்கை தொட போனதுக்கு அந்த பேசி விட்டேன். இவன் தான் இங்கே புடிச்சு கொடுத்துருக்கேன் என்னைய. நானும் பார்த்துட்டு தான் ஸ்டெப் இருந்தேன். சரி சட்டு புட்டுன்னு வந்து வண்டியில இருங்க, அவனை ஃபாலோ பண்ணி போவோம், எங்கே தான் போறான்னு பார்ப்போம். அப்படி என்ன அவங்க பெரிய ஆளு இல்ல, அவங்க காட்டுக்குள்ள வந்து புரு ரேஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க 2-3 பேர் இருந்தாங்க. ஏப்பா அந்த வண்டியை பார்க்கும் போதே மொக்கையா இருக்குப்பா, அதை தொடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாம நம்மள தொட்டா என்னவாப்பா? அதுவே பிரச்சனை இல்லடா. அவங்க வண்டி, நம்ம அவங்க பர்மிஷன் இல்லாம தொடக்கூடாது, அது ஓகே. ஆனா அது இல்லாம ஓவரா வாய் பேசணும்டா அவன். ரைட் சைடு பாரு, அவங்க 2 பேர் இங்க நின்று இருக்காங்க பாரு, அவங்க கிட்ட போய் கேட்டு பாப்பான் வா. அவங்க தான் ஸ்டெப், இவங்க பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க எல்லாரும். தாத்தா இப்பதானே சொல்லிட்டு வரேன், மறுபடியும் வந்துட்டு இருக்க. சித்தப்பு 2 பேர் நிக்கிறாங்க, பேசாம ஓடிடுவோமா? இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டு இறங்கி ஒண்ணு என்ன நினைப்பாங்க, சட்டு புட்டு இறங்கி அவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்டு போவோம். ஏப்பா நீ இங்கே இருப்பா, சித்தப்பு போய் அவங்க கேள்வி கேட்டு வருவாருப்பா, நம்ம பாட்டுக்கு பின்னாடி ஓடிடுவோமா? ஏண்டா வண்டி நல்லா இருக்கு, தொட்டு பார்த்து போட்டோ எடுக்கணும்னா அப்படியேடா உங்களுக்கு வருது. இந்த பைக்கை பத்தி ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் ஆஃப் ரோடு பைக்கு. நீ நினைச்சாலுமே இந்த வண்டி எதையுமே ஓட்ட முடியாது. சொன்னா புரிஞ்சுதானா உனக்கு? ஏப்பா எடுத்து சொல்லுப்பா, இந்த வண்டி நாங்க எவ்வளவு ஓட்டி இருக்கோம்னு. ஆமாண்டா இதடா மொக்க வண்டி, இதோட பெரிய வண்டியை நாங்க ஓட்டி இருக்கோம், செம்மையா ரேசிங் பண்ணுவோம். எப்பறம் நம்ம பில்டப் செஞ்சானே. இப்பப்பா நான் பில்டப் கொடுக்குறேன். இந்த வண்டியில 2 சக்கரம் தான் இருக்கு, நாங்க வச்சிருக்க வண்டியில 10 சக்கரம் இருக்கும்டா. அதையே ஓட்டினாடுறா நாங்க. இது 10 சக்கரமா? டே அது லாரிடா. சரி நீ இவ்வளவு பேசுறியே, முடிஞ்சா ஆஃப் ரோடு பைக் ரேஸ் இல்ல என் கூட மோதி பாக்குறியா? போட்டிக்குன்னா நாங்க எப்பவுமே தயாரு. ஆனா இது மாதிரி ரோட்ல எல்லாம் ஓட்டக்கூடாது, ப்ராப்பரா ஒரு காம்படிஷன் நடத்துங்க, அப்ப நான் வந்து கலந்துக்கிறேன். அப்படி சொல்லுப்பா. டே வேம்பலி, உன்னை அடிச்சு என் ஃப்ராங்க்லின் தூக்குவான்டா. நீங்க வச்சிருக்கடா மொக்க பைக், எங்கால கேடிஎம் BMW பைக்கே ஓட்டனவன்டா, அதை வச்சு நாங்க வருவோம் பாரு. எங்க எப்பன்னு மட்டும் சொல்லுங்க, வர்றோம் வந்து கலந்துக்கிட்டு பிரேஸ் அடிச்சு போயிட்டே இருக்கான். இவ்வளவு கான்பிடன்ஸ் இருந்து நான் பார்த்ததே இல்ல. சரி விடுங்க, இந்த மாதிரி ஆஃப் ரோடு பைக் ரேஸ் ஒரு இடத்துல நடக்குது, அது இது மாதிரி ரோட்லாம் நடக்குத, ப்ராப்பரா காம்படிஷன் நடக்குது. என் கூட நீ ஜெயிச்சிட்டினா நான் உன் தாத்தா கிட்ட சாரி கேட்டுறேன். சொன்னது புரிஞ்சாப்பா தம்பி? புரிஞ்சு. ஒன்னு முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்லிக்கிறேன், இவர் எங்க தாத்தா கிடையாது, எங்க சித்தப்பு. இதெல்லாம் உங்ககிட்ட அவங்க கேட்டாங்கடா, இப்பெல்லாம் பேசிதுன்னா வச்சுக்கவே, அப்புறம் சித்தப்பு தான் ரேஸ் ஓட்டான்னு சொல்லி போடுவாங்க பாத்துக்க. இல்ல இந்த பைக் வச்சாலும் ஈஸியா ஓட்டி போடலாம் போல, சப்ப வண்டியா இருக்கு. எல்லாம் தம்பி எல்லாம் ரேஸ்ல சந்திப்போம், யார் ஜெயிப்பான்னு பாத்து போடுவோம்ல. நாளைக்கு காலையில கரெக்டா காம்படிஷனுக்கு வந்துடுங்க, பயந்து எங்கேயே ஓடிடாதீங்க. ஏப்பா முதல்ல இருந்து சோகமாவே இருக்கே, எதுவும் பிரச்சனையாப்பா? நம்ம பாட்டா வாங்கிக்கிட்ட சபதை விட்டுட்டு வந்துட்டோம், போட்டியில வேற கலந்துக்கணும். பைக் வேண்டாம் நமக்கு, அது மாதிரிலாம் பைக் என்ன ரேட்டு தெரியுமா? ஆமாடா இப்பதான் யோசிக்கிறேன். இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு பைக் கேட்டிருக்கான்டா, உங்க பைக்கை கொடுங்க, நாங்க அப்பதான் போட்டியில கலந்துக்குவோம். அவங்க வச்சிருக்கதே மொக்க பைக், நம்ம தான் கலாய்ச்சோம். திருப்பிக்கிட்டு அவங்க கிட்ட போய் பைக் கேட்டா வச்சுக்கவே நம்மள சிரிப்பாங்க. சரி நான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி யோசிச்சு பாக்குறேன். யோசிச்சு முடிச்சிட்டியா? எதுவும் ஐடியா கிடைச்சா? இல்ல அவன் கண்ண மூடி யோசிச்சிருக்கானே, நீ என்ன பக்கத்துல நின்னு தொண இருக்க, அங்கிட்டு போய் விளையாடல செஞ்சானே. இந்த நிலைமையில பிராங்கை விட்டு போற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல. இப்ப பாரு ஸ்டெப், என்னால முடிஞ்ச ஒரு உதவியை நான் பிராங்க்லினுக்கு பண்ண போறேன். சர்ப்ரைஸ், உனக்காண்டி ஒரு பைக் ரெடி பண்ணிட்டேன். அப்படி பாரு, எப்படி உனக்காண்டி கேடிஎம்ல ஆஃப் ரோடு பைக். டேய் சிஞ்சானே, உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடா? இல்ல சிஞ்சானு, இன்னைக்கு நீ செமத்தி அடி வாங்கிட்டு போற. இத வச்சுக்கு நான் என்னடா பண்றது சிஞ்சானு? இது மினி பைக்டா, இத வச்சு ஓட்ட கூட முடியாதா? ஏப்பா யாருப்பா சொன்னா இதெல்லாம் அசால்ட்டா ஓட்டலாம்? ஞாபகம் இல்லையா உனக்கு? ஏறி உட்கார்றா. எது ஏறி உட்காரணுமா? என்னதான்டா சொல்ல வர்ற நீ? பாப்பா ரேஸ் போனா நம்ம பயிற்சி எடுக்கணும். உட்காரு பாருப்பா, எவ்வளவு அழகா கியூட்டா இருக்குன்னு, சூப்பரா இருக்குல்ல? இதெல்லாம் இருக்கட்டும், என்னடா இவ்வளவு ஸ்பீடா போகுது? சின்னோண்டு பைக்ல இவ்வளவு பெரிய அளவு உட்காந்து நல்லா வாடா இருக்கும். டே இதை வச்சு நீ ரேஸ் ஓட சொல்றியா? நீ என்னடா சொன்ன? பெரிய பைக்லாம் வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட காசு இல்ல, அப்ப இதை வச்சே ஓட்டலாம்டா. இதை வச்சு ஆடி ஜெயிப்போம். எப்படி? இந்த பைக் மாதிரி பெரிய கேடிஎம் பைக் மாதிரி என்கிட்ட கிடைச்சா வச்சுக்கவே, அதை வச்சு பிராக்டிஸ் பண்ணி அந்த போட்டில நான் தாண்டா ஜெயிப்பேன். அதான் கண்ணு முன்னாடி பைக் இருக்கடா, அதை வச்சு ஏன்டா மறுபடியும் பைக் கேட்டிட்டு இருக்க? இந்த பைக்லாம் கொண்டு போனா சேவே போட்டியில தான் நம்ம தூக்கி விட்டுருவாங்க, அப்புறம் அப்படி பேரும் பார்த்து சிரிப்பாடா. தேவையாடா நமக்கு? இல்ல மவனே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, பேசாம நம்ம பைக் போய் வாங்கிட்டு வருவோமா? இந்த பைக் எல்லாம் லட்சக்கணக்கில் ஒரு ஸ்டெப், ஒரு ரேஸுக்காண்டி போய் நீ பைக் வாங்கிட்டு இருப்பியா? இல்ல நம்ம அதுக்கு காசு கொடுத்து வாங்கணும். கேடிஎம் ஷோரூம்ல போயிட்டு உங்க பைக் வச்சு நான் ரேஸ் ஓடி ஜெயிக்க போறேன், எனக்காண்டி பைக் ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்னு கேட்போம். எது பான்ஸ் போடுறா? அப்ப என்ன
ஸ்டெப் புரியல. அது பான்ஸ் பவுடர் கிடையாதுடா, ஸ்பான்சர்ஸ்ரா. அந்த கம்பெனிக்காரங்க நமக்கு பைக் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம்னா வச்சுக்கவே அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி, நிறைய பேர் இந்த பைக்கை வாங்குவாங்கன்னு. அதான்டா இப்போ போயிட்டு கேடிஎம் ஷோரூம் நம்ம ஊர்ல திறந்துருக்காங்களாம். அங்கே போயிட்டு இது மாதிரி ஆஃப் ரோடு பைக் எங்களுக்கு வேணும், அதை வச்சு நாங்கள் போட்டியில் கலந்துட்டு ஜெயிப்போம், அப்படி உங்களுக்கு பப்ளிசிட்டி ஆகும், உங்களுக்கும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லி கேட்டு பார்ப்போம். அப்ப ஓகேப்பா, கண்டிப்பா கிடைக்கும். ஆனா முன்ன பின்ன தெரியாது உங்களுக்கு எப்படிப்பா கொடுப்பாங்க? இல்ல அதெல்லாம் கொடுப்பாங்க, நம்ம பேசுறதெல்லாம் இருக்கு. இந்த பத்தியா இருக்கு. இதுதான் புதுசா திறந்து கேடிஎம் ஷோரூம். இங்க உள்ள எங்கில விட்டு இருக்க வண்டிய இவ்வளவு தூரமா தைரியமா கிளம்பி வந்துட்டேன். இங்க வந்துட்டு பீதியா வச்சுட்டு போய் நீ பேசிக்குவீன. எல்லாம் ஐடியா மட்டும் தான் நான் கொடுத்தேன், பேசுறதா நீ தான் பேசிக்கின்னு பாத்துக்க. இது நான் பேசணுமா? சரி இது ட்ரை பண்ணி பாப்போம். வெல்கம் 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 டு கேடிஎம் ஷோரூம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். சார் இந்த பைக் எல்லாம் பார்க்கலாமே, போலாமா போக கூடாதா? சார் வாங்க வாங்க சார், தாராளமா வாங்க. நான் டீ குடிக்க வந்தேன், அப்படி நீங்களும் வந்தீங்களா? அப்படி இங்க நின்று சார் போய் பைக்க பாருங்க. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். இந்த இருக்கு சார், இந்த ஆஃப் ரோடு பைக் தான் சார் வேணும். சூப்பர் சார், இது கேடிஎம்லயே மவுண்டைன் பைக் மாதிரி வரும். எப்ப எடுக்கன்னு சொன்னீங்கன்னா அக்ரிமெண்ட் எடுத்துடலாம் சார். அதுவா சார்? நாங்க இப்போதைக்கு பைக்கே வாங்க வரல சார். சார் என்ன சார் சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. வண்டி வாங்க வரலன்னா எதுக்கு சார் வந்தீங்க? சார் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற வண்டி இல்ல, அப்போதைக்கு இதுவே இருக்கணும் சார். உங்க ஓனர் எங்க சார் இருக்காங்க? அவங்கள நான் பார்க்கலாமா? அப்படியா சார்? இந்த பின்னாடி உட்கார்ந்திருக்காரு பாத்தீங்க டேபிள்ல, அவர்தான் சார் இதோட ஓனர். ஏவா இந்த ஷோரூம் நான் எங்கயோ பாத்துருக்கேன்ப்பா, ஆனா எங்கன்னு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணி விடுங்க நண்பர்களே. தம்பி சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏதோ பைக் வாங்க வரல அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க. சார் நான் ஒரு ரேஸ்ல கலந்துக்க போனேன் சார். அதுக்காண்டி உங்க பைக்கை வந்து எனக்காண்டி ஸ்பான்சர் பண்ணுவீங்களா? அந்த அருக்கு பாத்தீங்களா சார், கேடிஎம்ல மவுண்டைன் பைக் மாதிரி. இதை வச்சுதான் சார் இப்போதைக்கு நான் ஒரு ரேஸ்ல கலந்துக்க போறேன். எனக்காண்டி ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் சார். தம்பி நீ ஸ்பான்சர் கேட்கறதெல்லாம் ஓகே தான். நீ இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரேஸ்லயும் ஜெயிச்சிருக்கியா? இல்ல ஒரு திறமை தான் என்ன? ஒண்ணுமே தெரியாம நாங்க எப்படிப்பா ஸ்பான்சர் பண்ண முடியும்? நீ பாட்டுக்கு தோத்து போயிட்டேன்னா அப்புறம் எங்க பிராண்ட் தானே கெட்ட பேர் ஆயிரும். ஐயா ஐயா இவன் திறமைசாலிதான்யா, கொஞ்சம் நம்பிக்கை வச்சு கொடுங்க. நீங்க வேணா ஒரு டெஸ்ட் வைங்கயா, அத பிராங்க்லின் பையன் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவான். ஓகே அப்படி கூட பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ஓட்டி காட்டுங்க. நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. அது ஒரு பிரைவேட்டான ரேசிங் இடம் தான். அந்த இடத்துல வந்து ஓட்டி காட்டுங்க. உங்க மேல நம்பிக்கை வந்து நீங்க ஜெயிக்கிற மாதிரி ஓட்டுனீங்கன்னா நான் ஸ்பான்சர் உங்களுக்கு கண்டி பண்றமா தம்பி. ஓகே சார், அப்ப நீங்க டெஸ்ட் வைக்கிறீங்களா? அந்த டெஸ்ட்ல நான் கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். டே சிஞ்சானே சீக்கிரம் வாடா, அவங்க சொன்ன இடத்துக்கு நம்ம போகணும். அங்கே போய் நான் அப்படியாச்சும் கண்டிப்பா ஓட்டி காட்டினா தான் ஸ்பான்சரே கிடைக்கும். ஏவா என்னப்பா இது ஏடாது? இந்த இடத்துல நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே. ஏதோ கேட்லாம் போட்டு வச்சிருக்காங்க இந்த இடத்த சுத்தி. இதெல்லாம் பிரைவேட்டான ரேஸ் ஓட்டுற இடம்டா அது. அங்க பாருப்பா ஒரு வண்டி வருது. அப்ப நீ சொன்ன மாதிரி ரேஸ் ஓட்டிட்டு வர்றாங்களோ? இல்லையே, ஓ பைக் ஏத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்களா? இல்ல அவங்க தான் சொன்னாங்கன்னா நாங்க ஒரு பைக்கை கொடுப்போம், அதை வச்சா நீங்க ஓட்டணும் அப்படின்னு. மேபி இந்த பைக்கா தான் இருக்கும். இதை தான் ஃப்ராங்க்லின் நீ ஓட்ட போறப்ப. ஆமா ஸ்டெப்பு, அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். சார் வாங்க சார், வாங்க சார். நீங்க சொன்ன பைக் இதுதானா சார்? ஆமா சார், இந்த பைக் வச்சு உங்க திறமையை காட்டுங்க. எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்க ஸ்பான்சர் பண்ணுவோம் சார். இப்ப பாருங்க சார் என்னோட திறமைய. நீங்க பார்த்துட்டு உடனே ஸ்பான்சர் பண்ணிடுவீங்க சார். டே சிஞ்சானே கைத்தட்ட தயாராரு, அண்ணன் கிளம்பிட்டேன்டா. இல்ல ஃப்ராங்க்லின் ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணிட்டு வா, அப்பதான் ஸ்பான்சர் கிடைக்கும். இந்த பைக்லாம் நம்ம எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு. இப்ப பாருங்க நான் எப்படி போறேன்ட்டு. எப்படி நான் அந்த ரேஸ்ல கலந்துக்கணும் அப்படின்னா எனக்கு நல்ல ஒரு பைக் வேணும். இந்த பைக் நம்ம கிடைச்சா கூட போதும். ஆனா வந்து கேடிஎம் பைக் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு தான் நான் இதுவரையும் எஃபர்ட் போட்டுட்டு இருக்கேன். நல்லா பண்றா ஃப்ராங்க்லின், விட்டுறாத, எங்கேயும் விழுந்துடாத. நீ விழுந்தீங்கன்னா அவ்வளவுதான், ஸ்பான்சர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டு போயிருவாங்க. நண்பர்களே இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு பாருங்க. உங்களுக்கு கேடிஎம் பைக் பிடிக்கும்னா கேடிஎம்னு ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. எத்தனை பேருக்கு கேடிஎம் பைக் பிடிக்குதுன்னு பார்ப்போம். இப்ப பாருங்க நான் எப்படி போறேன். அங்கிருந்து நம்மளை பார்த்தா தெரியுமான்னு கூட தெரியல. நம்ம பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கோம் அங்கே இங்கன்னு. ஆஹா பீச்சுக்கு வந்துட்டோமா? பீச் முன்ன கூட அந்த வண்டி செமையா போகுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. நம்ம ஓட்டுறது இவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சா மட்டும் தான் நமக்கு பைக் கொடுப்பாங்க. பைக் மட்டும் கிடையாது, ட்ரெஸ், ஹெல்மெட், அனைத்து விதமான ஆக்சசரிஸும் கொடுப்பாங்க. சார் சார் இந்த பாருங்க சார், நான் வந்துட்டு இருக்கேன் சார். இங்கிட்டு போயிட்டாக்கல இங்கிட்டு வர்றேன் சார். ஓ இந்த வந்துட்டாரா? சூப்பர் பா தம்பி, வெல்டன் வெல்டன். வேற லெவல் பா, வண்டியை சூப்பரா ஓட்டிட்டேன். தம்பி நீங்க ஓட்டுனது ப்ரொஃபஷனல் ரேசர் மாதிரி இருந்துச்சு. நாங்க உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண போறோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நம்ம கிட்ட இது மாதிரி வண்டி வாங்குற அளவுக்கு வசதி இல்ல. என்னோட திறமையை காட்டினேன், அதை பார்த்துட்டு நீங்க ஸ்பான்சர் கொடுக்கணும் முடிவு பண்ணிருக்கீங்க. உங்க நல்ல மனசுக்கு உங்க வியாபாரம் நல்லா ஓடும் சார். உன்னோட திறமைக்கு நீ கண்டிப்பா வின் பண்ணுவாப்பா தம்பி. பைக் மட்டும் இல்ல, அதுக்கான ஜாக்கெட்ஸ், ட்ரெஸ், அதுக்கப்புறம் ஹெல்மெட் எல்லாமே எனக்கு கொடுப்போம். ஓகேவாப்பா? அப்படியா சார்? அப்ப நான் காம்படிஷன்ல கண்டிப்பா வின் பண்ணிடுவேன் சார். ஐயா அதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு கேடிஎம் வண்டி எப்ப எடுக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார். இங்கேயே அந்த வண்டி வந்துகிட்டு இருக்கு சார். ஏதோ கேடிஎம் பைக் வரும் அப்படின்னாங்க, பார்த்தா ஒரு வேன் வந்திருக்கு. இந்த வேனுக்குள்ள என்ன இருக்க போகுது? எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டிக்குள்ள தான் பைக் இருக்குன்னு நினைக்கிறேன்டா.
ஆஹா பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கே. இப்ப ஓட்டுன வண்டியே செம்மையா இருக்கு. இந்த கேடிஎம் வண்டியெல்லாம் ரேஸ் போனோம்னா வேற லெவலா இருக்கும். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சும்மா இருந்த பிராங்க்லின சொரிஞ்சு விட்ட மாதிரி. இதுக்கு மேல யானை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. நாளைக்கு காலையில காம்படிஷன் பா. இங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க அந்த பைக்க. வரும்போது எடுத்து வந்துடுங்களா? சரியா? எப்படியோ நீ காம்படிஷனுக்கு பிராக்டிஸ் பண்ண மாதிரி ஆயி போச்சு. இவங்க வந்து செலக்ட் பண்ணி உனக்கு வண்டி கொடுத்த மாதிரி ஆயி போச்சு. கிளம்புவோமா? சரி ஸ்டெப்பே, நீ வரும்போது நம்ம வண்டி எடுத்து வந்துரு. நானும் சின்சான் இதை கொண்டு போய் வீட்டுக்கு போறோம். இதை வச்சிட்டு ஜாக்கெட்ஸ் எல்லாம் நான் போட்டு பார்க்கணும். அப்புறம் இல்ல சரியில்ல, நீங்க எப்படி சீக்கிரம் போங்க, நான் வரும்போது வண்டி எடுத்து வந்துடுறேன். ஏப்பா எனக்கு ஜமா ஜாலியா இருக்குப்பா. இது மாதிரி ஒரு பைக்கை நமக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்கன்னா இதை வச்சு நீ ரேஸ் ஓட்ட போறியா? டேய் இது ரேஸ் ஒண்ணும் கிடையாதுடா. நம்ம ரேஸ் ஓட்டிட்டு அவங்க கிட்ட கொடுத்துறேன்டா, புரியுதா? நீ வேணா பாரு, இந்த காம்படிஷனை பார்த்துட்டு நீ சூப்பரா வண்டி ஓட்டுற, இந்த பைக் நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீ சொல்ற மாதிரி கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது. நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா ரேஸ்ல தான் இருக்கணும். சரி சீக்கிரம் இறங்கி போய் தூங்குவோம். அதுக்கு முன்னாடி அவங்க ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் போட்டு பாத்துருவோமா? அப்படியே அந்த ஹெல்மெட் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு கெத்தா இருப்பா. சூப்பரா இருக்க போது. நாளைக்கு நீ நியூஸ்ல வருவ. இது நியூஸ்ல வருவானா? எதுக்கு நான் நியூஸ்ல வருவேன்? காம்படிஷன்ல வின் பண்ணா நியூஸ் வராம அப்ப எதுலப்பா வருவேன்? சீக்கிரம் போய் எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு பாரு. நாளைக்கு காலையில இருக்குப்பா. அம்பட்டு பேரை அழைத்து தூக்கி நீ தான் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போற. ஏய் மொத்தமாவே 2 பேருக்கு மட்டும் தான்டா போட்டி. எனக்கும் அவனுக்கு மட்டும் தான். இதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் ஜெயிக்கணும். அது நானா தான்டா இருக்கணும். என்னப்பா ட்ரெஸ் இது? பாக்குறதுக்கு தல அஜித் குமார் மாதிரி இருக்குப்பா. இப்படியே உசி பேத்தி விட்டுரு. டே உண்மையே சொல்றா சின்சானு, இந்த ட்ரெஸ் நம்ம உடம்புக்கு கரெக்டா ஃபிட்டா தான் இல்லையா? அதெல்லாம் அருமையா ஃபிட்டா இருக்கு. இல்ல பிராங்க்லின் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் தூங்காம? இல்ல என்ன ட்ரெஸ் போட்டு பாத்துட்டு இருக்கியா? இல்ல வேற லெவலா இருக்குல்ல ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நாளைக்கு பைக் எல்லாம் ஓட்டினா வேற லெவலா இருக்கும்னு. ஒரு நாளைக்கு அப்புறம் ரேஸ் ஆரம்பிக்க போகுது. 2025ஆம் ஆண்டுக்கான ஆஃப் ரோடு சாம்பியன்ஷிப் இதோ தொடங்க உள்ளது. தம்பி போட்டோகிராஃபரு அண்ணனை பாடுறா எப்படி ஹீரோ மாதிரி இருக்காருன்னு. இவர் போற இடத்துலலாம் வளைச்சு போட்டோ எடுக்கணும். இல்ல வீலிங் என்ன பண்ணுவாரா? அதெல்லாம் கரெக்டா எடுத்து என்கிட்ட கொடுக்கணும். சரியா? இப்படிடா அப்படிடா இப்படி திருப்பி ஒண்ணுடுறா. சேர்த்து ஒரு குரூப் போட்டோ ஒண்ணுடு. சரியா? விட்றா ரேஸுக்கு டைம் ஆயிருச்சு. இந்த கிளம்புவோமா? என்னப்பா ரேஸுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் யாருமே காணுமே. அந்த பசங்களே காணும். நம்ம பைக் அவங்க கிட்ட தானே இருக்கு. போட்டோகிராஃபர் தலையை சீக்கிரம் போட்டோரா. தலை என்ன தலை ஏதோ வேன் மாதிரி ஒண்ணு வந்து இறங்குது. வேனுக்குள்ள யாரு இருப்பாங்கன்னு தெரியலையா? இங்க பாருங்க. என்னப்பா இது? ரேஸ் செமையா இருக்கும் போலயே. ஏப்பா இப்போதைக்கு பில்டப் சாங் கொடுக்கவா இல்ல பிஜிஎம் போட்டு மேனேஜ் பண்ணிக்குவோமா? சரி வாய் வச்சுட்டு சும்மா இரு. பிஜிஎம் போட்டு மேனேஜ் பண்ணிக்குவோம். வெறிக்கொண்ட வேங்கை தல அஜித் குமாரின் ஃபேனு பிராங்க்லின் வந்து கொண்டிருக்கிறார். ஏப்பா சொல்லிட்டேன் வா பாப்பா. இப்ப பாத்தீங்கன்னா ரேஸ் இப்ப ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வருஷத்துக்கான ஆஃப் ரோடு சாம்பியன்ஷிப் இதோ ஆரம்பிக்க போகுது. எல்லாம் ஜோரா கைத்தட்டிக்கங்க. ஆன் யுவர் மார்க் ரெடி ஸ்டடி கோ. ஆஹா என்ன ஒருத்தர் போயிட்டாரு. தம்பி என்னப்பா பண்ணிட்டு இருக்க? அவர் போயே போயிட்டாருப்பா. ஏப்பா பிராங்க்லின் என்னப்பா பண்ணிட்டு இருக்க? என்னடா இந்த நேரம் பார்த்து வண்டி எடுக்க மாட்டேங்குது. இன்னும் எடுத்துருச்சு. இப்ப பாருங்க எப்படி போறேன்னு. கேடிஎம் வச்சிருக்க தம்பியும் வண்டி எடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு சல்லு புல்லுன்னு ஐயோ சொல்லிட்டு இருக்க போது எங்கேயோ கொண்டு மோதிட்டாருப்பா. இவர் போய் சேருவாரா? முதலாவதாக போனவர் மின்னல் வேகத்தில் போய் கொண்டிருக்கிறார். நம்ம கேடிஎம் வச்சிருக்க தம்பி ஆடி அசைஞ்சு இப்பதான் பாதி தூரமே போயிருக்காப்ல. இவர் போய் ஜெயிப்பாரானே தெரிய மாட்டேங்குது. லேப்பே முடிஞ்சு போயிரும் போலயே. அடச்சே இந்த பைக் கரெக்டா நேரம் பார்த்து கால வாரி விட்டுருச்சு. நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னடா அந்த ரேஸ் ட்ராக் மேடும் பள்ளமா இருக்கு. ஆமா எங்க நம்ம கூட ஒருத்தன் போட்டி போட்டுட்டு போனானே அவன ஆளே காணுமே. கண்ணு கட்டம் தூரம் வரையும். டே எங்கடா போய் தொலைச்ச? ஒருவேளை ரேஸே முடிச்சிட்டானோ? அந்த போயிட்டு இருக்கான்டா அவன். நம்ம தான் இந்த ரேஸ்ல நம்மள மிஞ்சி யாரும் இல்ல. ஆஹா பின்னாடி வந்துட்டு இருக்கானே. ஓட்டுறா இவ விட்டா நம்மள தாண்டிடுவானே. டேய் நீ அந்த சைடு போறியா? இப்ப பாரு நான் ஷார்ட் ரூட்ல வர்றேன். இப்படி ஒரு பாதை இருக்கும்போது எதுக்கு அங்கிட்டு போனேன்? ஐயோ மேடு இருக்கே. எப்படியோ மேட்ல ஏத்தி வந்தாச்சு. ஆஹா என்னது இது அதிசயம். கேடிஎம் தம்பி ஃபர்ஸ்ட் போனவரை எப்படியே முந்திட்டாரு. போடு சக்க நல்லா ஸ்டென்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படியே நடமை போனுச்சுன்னா கேடிஎம் தம்பி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பிடிப்பாரு. ஆஹா அப்ப நம்ம அவனை முந்திட்டோமா? விட்டுறாரா பிராங்க்லின். இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கவே எப்படியாவது ஜெயிச்சிடலாம்டா. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியலையே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இப்போது நிலவரப்படி பார்த்தா நம்ம பினிஷிங் லைன் கிட்ட கேடிஎம் தம்பி வந்துட்டார். ஆஹா ஜெயிச்சு விட்டார். கேடிஎம் தம்பி தான் அதுல ஜெயிச்சது. ஆஹா இன்னும் இப்படி ஆகி போச்சு. நம்ம இங்கே கோட்டை விட்டோம். இவங்கிட்ட எப்படி தோத்தோம்? இவங்கிட்ட தோத்துருக்க கூடாது. எப்படியோ நம்ம தப்பு
பண்ணிட்டோம். ஆனா எப்படி இவன் இவ்வளவு ஸ்பீடா போனா? ஒருவேளை அந்த கேடிஎம் பைக்னாலயா? இருக்கட்டும், அடுத்த டைம் என்ன பண்றேன்னு பாரு. ஏண்டா ஓவரா வாய் பேசுன, இப்ப என்னடா வாயை பேசாம தோத்துட்டு வந்து நின்னுட்டு இருக்க? இதுக்குதான் ஓவரா ஆடக்கூடாது அப்படின்றது. இப்பெல்லாம் பண்ணா தோத்து தான் போவான். நன்றி மக்களே. எப்பரா செஞ்சானு அண்ணன் ரேசிங் ஜெயிச்சு விட்டோம்னா ஆஃப் ரோடு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டீங்க, அதுவும் கேடிஎம் பைக் வச்சு. உங்களுக்கு வாழ்த்துக்கள் தம்பி. சார், யாருன்னே தெரியாத நம்பி இவ்வளவு பெரிய விஷயத்தை ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். நண்பர்களே, எப்படியா நாங்க போட்டியில் ஜெயிச்சிட்டோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு கேடிஎம் பைக் பிடிச்சிச்சுன்னா கேடிஎம் போட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.